والله لولا الله ما اهتدينا ولا تصدقنا ولا صلينا فأنزلا سكينة علينا وثبت الأقدام لاقينا. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسوله سيدنا محمد صلى الله عليه وسلم أشرف المرسلين وعلى آله وصحبه أجمعين. சங்கைக்குரிய முஃமினீன்களே, நாம் வாழக்கூடிய இந்த உலகம் ஒரு அவசர யுகம். நிதானம் இழந்து எதிலேயுமே அவசரப்படக்கூடிய ஒரு உலகமாக இன்றைய உலகம் அமைந்திருக்கிறது. ஒரு ஆளுக்கு அஸ்ஸலாமு அலைக்கும் சொல்லி ஒரு செய்தி வெளியிட்டால் கூட பதிலுக்கு வாலைக்கும் சலாம்னு மெசேஜ் வர்றதில்லை. வி சல் ஷார்ட் எடுத்துகிட்டு ஓடுறாங்க. யூன்னு கூட எழுதுறதில்லை. OYU அதை எழுதுறதில்லை. வெறும் யூ அது மாத்திரம் போடுறாங்க. சிம்பிள்கள் நிறைய வந்திருக்குது. ஒரு மவுத்து செய்தி ஏதாவது போட்டாலும் உடனே கண்ணீர் வடிக்கிற மாதிரி ஒரு ஃபோட்டோ வருது. ஏதாவது ஒன்று போடுறா சிரிக்கிற மாதிரி ஒரு ஃபோட்டோ வருது. இந்த உலகம் என்பது அவசர உலகம். மனித உயர்வுக்கு வழி செல்லக்கூடிய மார்க்கம் எந்த காரியத்திலும் கூட தேவையில்லாத அவசரம் கூடாது, நிதானம் வேண்டும் என்ற பண்பியல் பாடத்தை, ஒரு வாழ்வியல் பாடத்தை மனிதனுக்கு சொல்லித் தருகிறார். அந்த வாழ்வியல் பாடத்தை வாழ்க்கையில் கடைபிடித்தால் காரியங்கள் அனைத்திலும் வெற்றி பெறலாம். இன்னைக்கு அவசரம்னா எல்லாத்துலேயும் அவசரம் தான். நடை உடை பாவனை மாத்திரமல்ல, சாப்பாட்டிலையும் அவசரம், அதுலேயும் ஃபாஸ்ட் ஃபுட், எல்லாத்திலேயும் அவசரம். எந்த காரியமாக இருந்தாலும் அதிலே அவசரம். வணக்கங்களில் கூட அவசரம் தான். வணக்கங்களிலே கூட அவசரம்தான் என்பதை பார்க்கிறோம். அதனாலே இன்றைய ஒரு நிலையிலே அல்லாஹ் குர்ஆன் ஷரீஃபில் நமக்கு வழிகாட்டுகிறான். எந்த காரியத்திலும் ஒரு நிதானம் வேண்டும், அளவுக்கு அதிகமான அவசரம் கூடாது. சையதுனா சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய வரலாற்றை குர்ஆன் சொல்லும் பொழுது ஹுதுஹுது பறவையினுடைய வரலாறை சொல்கிறது. அது மாதிரி சுலைமான் அலைஹிஸ்ஸலாமுடைய வரலாற்றிலே பில்கீஸ் மகாராணியினுடைய அரசாட்சியை கண்டு வந்த செய்தி, இவ்வளவு பெரிய செய்தி தான். ஆனால் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் நிதானப்பட்டார். இந்த காரியத்தில் அவசரப்பட்டு எந்த காரியத்தையும் செய்யவில்லை, நிதானப்படுத்தினார்கள். பில்கீஸ் மகாராணியினுடைய சிம்மாசனம் அவருடைய ஆட்சி சம்பந்தப்பட்ட செய்தி வந்த பொழுது ஆலோசனை செய்தார். என்ன செய்வது என்று ஆலோசனை செய்து அதற்கு பிறகுதான் அதிலே ஒரு முடிவெடுத்தார் என்பதை பார்க்கிறோம். ஏன் நிதானமின்மை என்பது வருகிறது, அவசரம் ஏன் ஏற்படுது என்று சொன்னால், ஒரு மனிதனுடைய அலட்சியம், பதற்றம், கோபம், இதுதான் அவசரத்துக்கு காரணம். பெரும்பாலும் அலட்சியம், ஒரு விஷயத்தில் இருக்கக்கூடிய அலட்சியமான தன்மை, பதற்றம், அது மாதிரி கோபம், இவைகள் தான் பெரும்பாலும் நம்முடைய நிதானம் இழப்பதற்கும் அவசரப்படுவதற்கும் உண்டான காரணமாக அமைகிறது. மனிதனத்தில் இருக்க வேண்டிய கம்பீரமும் உறுதியும் நிதானம் இல்லாத காரணத்தினால் நீங்கி விடுகிறது. மனிதனத்தில் ஒரு கம்பீரம் இருக்கணும், ஒரு காரியத்தில் உறுதி இருக்கணும். இந்த உறுதி இல்லை, நிதானம் இழக்கும் பொழுது உறுதி போயிடும், கம்பீரம் என்பது போய்விடும். நியாயமில்லாத வழிகளிலெல்லாம் செயல்பட ஆரம்பித்து விடுவான். நிதானம் இல்லைன்னு வைங்க, அவசரமா சத்தியம் பண்ணுவான், அவசரமா அப்படி செய்வான், அவசரமா இப்படி முடிவெடுப்பான், அப்படி இப்படி முடிவெடுக்கிறதுல எல்லாம் அவசரம். தீமைகள் அனைத்தையும் செய்வதற்குண்டான ஒரு நிலையும் பல தீமைகளுக்கு காரணமாக அமைந்துவிடும் என்பதை மார்க்கம் சொல்கிறார். சையதுனா அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு என்ற தீர்ச்சன்யமான சஹாபி சொல்வார்கள், லா யஸாலுல் மர்உ யஜ்தனி மின் சபரத்தில் அஜலத்தி அந்நதாமா. அவசரத்தின் காரணத்தினால் ஒரு மனிதனுக்கு கிடைக்கக்கூடியது எப்பொழுதுமே கைசேதம் தான், ஆபத்து தான், வருத்தம் தான். அளவுக்கு அதிகமான அவசரம் இருக்கிறதே, அது மனிதனுக்கு ஆபத்தையும் கைசேதத்தையும் தான் உண்டாக்கும் என்று சொல்வார். சரி, இந்த நிதானம் வருவதற்கு என்ன செய்ய வேண்டும்? வாழ்க்கையில நிதானம் வர்றதுக்கு அல்லாஹ் குர்ஆன் ஷரீஃபிலே அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்து சொல்வான். அவங்களுக்கு வஹி இறங்கின உடனே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை மனப்பாடமா உம்மத்துக்கு கொண்டு சேர்க்கணும் இல்லையா, அதனால அவசரப்பட்டு அதை ஓதுனாங்க. அல்லாஹ் சொன்னா, வலா தஅஜல் பில் குர்ஆன் மின் கப்லி அன் யுக்லா இலைக வஹ்யு. வஹி உங்களுக்கு சொல்லி முடிக்கப்படுவதற்கு முன்னாலே நாயகமே தாங்கள் அவசரம் காட்ட வேண்டாம், அவசரம் காட்ட வேண்டாம். வக்குர் ரப்பி ஸித்னி இல்மா. மாற்றமாக நீங்கள் அல்லாஹ்வுடைய அறிவினுடைய பயன்பாட்டை கேளுங்கள். ரெண்டு விஷயத்தை அல்லாஹ் சொல்றான். ஒன்று, ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் நிதானம் வருவதற்கு முதல்ல அல்லாஹ்வுடைய ரஹ்மத்து தேவை. அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை கேளுங்க. ஃபபீமா ரஹ்மத்தின் மினல்லாஹி லின்த லஹும். அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தின் காரணத்தில் தான் நாயகமே இந்த மக்களை நீங்கள் பெற வேண்டிய முறையில் பெற்றீர்கள். இல்லைன்னு சொன்னா கோபம், அலட்சியம் என்பது வந்திருந்தால் எல்லாரும் உங்களை விட்டு ஓடி இருப்பாங்க. நல்லா
அந்த நிதானம் தான் அல்லாஹுடைய உதவியை கொண்டு ரஹ்மத்தை கொண்டு கிடைத்தது என்று சொல்கிறான். இரண்டாவது, ஒரு காரியத்தில் ஒரு அறிவினுடைய விசாலத்தை கேட்க வேண்டும். அறிவினுடைய விசாலம் இருந்தால் நிதானம் இழக்க மாட்டான். ஒவ்வொரு காரியத்திலையும் அது துறை சார்ந்த எந்த பிரச்சனைக்கும் தீர்வு காண்பதற்கு அந்த துறை சார்ந்த அறிவு என்பது தேவை. காவல் துறை சம்பந்தப்பட்ட விஷயமா சட்ட அறிவு என்பது தேவை. குடும்ப ரீதியான காரியங்களுடைய பிரச்சனைகளா, மனோரீதியான அந்த காரியங்கள், அதை நாம் கவனத்தில் செலுத்துகிறோம். சமூக ரீதியான காரியங்களிலே பிரச்சனைகள் வருகிறதா, ஒரு பண்பாடு என்னவென்று பார்க்க வேண்டும். அந்த பண்பாட்டின் அடிப்படையிலே முடிவு செய்ய வேண்டும். மாதிரி மார்க்க ரீதியான பிரச்சனையா, மார்க்கத்தினுடைய அறிவு என்பது வேண்டும். எந்த காரியத்திலும் நிதானம் வருவதற்கு அல்லாஹ் சொல்கிறான், ஒன்று தீட்சண்யமான அறிவை அல்லாஹ்விடத்தில் கேளுங்கள், இரண்டாவது அல்லாஹுடைய உதவியை கேளுங்கள் என்று அல்லாஹ் தாரா சொல்லி காட்டுகிறார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையில இந்த நிதானத்தை கடைபிடிக்காம கோபப்பட்டிருந்தாங்கன்னா எவ்வளவோ ஆபத்துகள் ஏற்பட்டு அல்லாஹ் சொல்கிறான், நீங்கள் அதில் நிதானத்தை கடைபிடித்திருந்து அல்லாஹ் பாராட்டி பல இடங்கள்ல சொல்லி காண்பிக்கிறான். நல்ல விஷயங்கள்ல கூட தேவையில்லாத அவசரம் கூடாது. போட்டு முந்தலாம், அது வேற விஷயம். பாங்கு சொன்னான்னு வைங்க, தாமதம் இல்லாமல் தொழுகணும். இல்லை அதில் அவசரம்லாம் படக்கூடாது, மெதுவாக பார்த்து தொழுதுக்கணும் அப்படிங்கிறதுலாம் இல்லை. பாங்கு சொல்லியாச்சுன்னா உடனே தொழுவது என்பது இருக்கிறது, அதில் போட்டியில முந்தணும்னு அர்த்தம். அது மாதிரி பக்து வர்றதுக்கு முன்னால தொழுகிறான்னா அது அவசரம்னு அர்த்தம். இமாம் குனிவதற்கு முன்னால் நிமிர்வதற்கு முன்னால் நிமிர்றோம் குனிகிறோம்னு சொன்னால் அது அவசரம்னு அர்த்தம். ஒரு காரியம் கனிந்து வந்ததற்கு பின்னால் செய்ய வேண்டியதில் போட்டி போட வேண்டியதுதான். ஆனால் அந்த காலம் கனிவதற்கு முன்னால், அந்த காரியம் செய்வதற்கு உண்டான நிலைக்கு முன்னாலே அதை எடுப்பது என்பதுதான் அவசரம் என்று மாற்றம் சொல்கிறார். அவசரத்தினால் உண்டாகக்கூடிய ஆபத்துகளை குர்ஆன் ரொம்ப சொல்கிறார். மூசா அலைஹிஸ்ஸலாமுக்கு அல்லாஹ் சொன்னா, நீங்க வாங்க, குறிப்பிட்ட நேரத்தை சொல்லி இங்க வாங்கன்னு அல்லாஹ் சொன்னான். மூசா இதெல்லாம் முந்திய போயிட்டாங்க. ஒமா அஜலக்கான் கௌமிக்கையா மூசா, மூசாவே உடைய சமூகத்தினுடைய அந்த பொறுப்பை விட்டுட்டு ஏன் இவ்வளவு அவசரமா அங்க வந்தீங்கன்னு அல்லாஹ். அவசரமாக நீங்க வந்த காரணத்தினால் அது மக்களை, உங்களுடைய சமூகத்தை அது குழப்பத்தில் ஆழ்த்தி விட்டதுன்னு சொல்லி. சாமிரி என்பவன் அந்த கூட்டத்தை வழிகெடுத்து விட்டான். ஒரு சமூகம் குழப்பத்தில் ஆழ்ந்து போனது நீங்கள் எடுத்த அவசர முடிவினால் என்று அல்லாஹ் தஆலா சொல்லிக்காட்டு. அதனால வாழ்க்கையினுடைய எந்த காரியத்திலும் நிதானம் தேவை. அல்லாஹ்விடத்தில் அதற்கு உண்டான உதவியை கேட்க வேண்டும். அது சம்பந்தப்பட்ட அறிவு, தீட்சண்யமான அறிவையும் அல்லாஹ் தர வேண்டும் என்று ரப்பிடத்தில் கேட்க வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மார்க்கத்திலே வெறுக்கப்பட்ட அந்த அவசரங்களிலிருந்து அல்லாஹ் நம்மை பாதுகாத்தருள்வானாக. செய்ய வேண்டிய காரியங்களில் நிதானத்தோடும் கம்பீரத்தோடும் கண்ணியத்தோடும் உறுதியோடு ஒரு காரியத்தை செய்வதற்கு அல்லாஹ் நமக்கு நசீபை தந்தருள்வானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.